உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமல். இப்பொழுதும் கூட மனிதனுக்குள்ளே, அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே தேவன் ஊற்றி இருக்கிற தேவனுடைய அன்பை பற்றி நாம் சற்று கவனிக்க போகிறோம். ஒரிஜினலாக தேவனுடைய சாயலில், தேவனுடைய ரூபத்தில், தேவனுடைய சாயல் ரூபத்தோடு சேர்ந்து அது ஒட்டுமொத்தமாக கவனிச்சிங்கன்னா தேவனுடைய சுவாபம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஏன்னா அவன் சிருஷ்டிப்பில் நமது சாயலிலே நமது ரூபத்தின்படியே மனுஷனை சிருஷ்டிப்போமாக அப்படி சொல்லும்போது தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், தேவனுடைய சுவாபம், அந்த தேவனுடைய சுவாபத்தோடு அதில் என்ன இருக்குது? தேவனுடைய அன்பு அதில் இருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வாசிக்கிறீர்கள். அந்த வசனத்தை நம்ம நம்ம கவனிக்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 16. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். முதல் அதிகாரத்தில் என்ன எழுதியிருக்கு? தேவன் ஒளியாக இருக்கிறார். இந்த 4வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் என்ன எழுதியிருக்கு? தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று. இதை சற்று நாம் கவனித்து வசனங்களை கொண்டு தியானம் பண்ணி நாம் இதை கண்டுபிடிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அதனால் இந்த வசனங்களை நான் சொல்லுகிறேன். இந்த வசனங்களை ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டிங்கன்னா பைபிள்ன்னு நீங்கள் வாசிக்கும்போது தேவனுடைய அன்பு எவ்வளவாய் நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் காணலாம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று இப்பொழுது வாசித்தீர்கள். அப்படியானா மனுஷனை சிருஷ்டிக்கும்போது அவன் எப்படிப்பட்ட குணமுள்ளவனாக இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? அன்பாகவே இருக்கிறவனாக இருந்திருப்பான். நல்லா கவனிங்க. இந்த மனிதன் பாவத்தில் விழுகிறதுக்கு முன்னாடி இருக்கிற அவனுடைய சாயல், ரூபம், சுவாபம், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அன்பு, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த மகிமை, அதையெல்லாம் நம்ம நினச்சி தான் பார்க்கணும். அதை எப்படி பார்க்குறது? இப்போ பாவத்தில் விழுந்த பிறகு பாவத்துக்குள்ளான, சாபத்துக்குள்ளான இந்த மனிதர்களுக்குள்ளே கூட இன்னும் எவ்வளவு அன்பு இருக்கிறது, எவ்வளவு மகிமை இருக்கிறதெல்லாம் பார்த்து, அப்புறம் பாவம் இல்லாமல் இருந்திருந்தால் எவ்வளோ அன்பு இருந்திருக்கும்னு நம்ம சற்று நிதானிக்க வேண்டியிருக்கிறது. அந்த பாவம் இல்லாமல் இருக்கும்போது தேவனுடைய அன்பு எவ்வளோ பெரிதாக இருந்தது என்று நீங்கள் பார்க்கணுமானா யோவான் 3:16 போகணும். யோவான் 3:16 எடுத்து வாசிக்கலாம். அது தேவன் எப்படி அன்பாக இருக்கிறார் என்று காட்டுகிற வசனம் தானே. அதை எல்லோரும் மனப்பாடம் பண்ணணும். பண்ணாதவங்க மனப்பாடம் பண்ணிக்கங்க. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி, ரட்சிக்கப்படும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவா? அதுக்கு முன்னாடி எழுதியிருக்கு. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தாருங்கிறது எது சம்பந்தப்பட்டது?
இயேசுவானவர் சிலுவைக்கு உயர்த்தப்படுகிறது சம்பந்தப்பட்டது. அதை அவர் சொல்லியிருக்கிறார். என்னென்னு, வெண்கல சர்ப்பமானது வனாந்தரத்திலே மோசையினால் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனாகிய நானும் உயர்த்தப்பட வேண்டும். அப்படி உயர்த்தப்பட்டிருக்கும்போது உங்களை எல்லாரும் என்னிடத்தில் நான் இழுத்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். அந்த உயர்த்தப்பட்டிருக்கும்போது மனிதனுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பரிகாரம் செய்யப்படுகிறது. அப்படி பரிகாரம் செய்யப்படும்போது மனிதன் இழந்து போன அந்த உறவு, தேவனோட கூட அவனுக்கு இருந்த உறவு இருக்கே, அது மறுபடியும் திரும்பவும் உண்டாகிறது. மனுஷன் பாவம் செய்த போது தேவனுக்கும் மனுஷனுக்கும் பெரிய ஒரு விரோதம் உண்டாயிற்று. தேவனுக்கு இவன் சத்துருவானான். பாருங்க, தேவனுடைய எதிரியாக இருக்கிறான். எப்படி? தேவனுடைய ஒரிஜினல் எதிரி பிசாசு. தேவனுடைய ஒரிஜினல் எதிரியாகிய பிசாசோட கூட இவன் ஐக்கியம் வச்சு, பிசாசு கூட சேர்ந்து, பிசாசோடைய கட்சியில் சேர்ந்து, அதனால் இவன் தேவனுக்கு விரோதியாக சத்துருவாக மாறினான். அப்போ ஏதோ தெரிஞ்சு நடந்த காரியம். பாருங்கள், ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால், ஆனால் ஆதாம் வஞ்சிக்கப்படலை. எல்லாம் தெரிஞ்சே செஞ்சான். அதனால தான் அவனுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டது. பாருங்கள், அப்படியானா அந்த தேவ அன்புங்கிறது என்ன நீங்கள் கவனிக்கணும் இதில். இப்போ தேவ அன்பு என்ன செய்யுது? இவனை மறுபடியும் ரட்சிக்கணும், மறுபடியும் தேவனுடைய பிள்ளையாக்கணும், அவன் மனம் திரும்ப தேவன்கிட்ட வர்றதுக்கு வழி உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் தமது ஒரே பேரான குமாரனை சிலுவையில் உயர்த்தப்பட அனுப்புகிறார். இயேசுவும் கூட மனதார நான் சிலுவைக்கு போகிறேன் என்று போகிறார். வேறு யாரோ கட்டி பிடிச்சி அங்கே பிலாத்துக்கிட்ட ஒப்படைச்சதுனால, பிலாத்து அவரை மரண தண்டனைக்கு நியமித்ததுனால, அந்த ரோம சேவகர்கள் அவரை சிலுவையில் அரைஞ்சதுனால, அல்லது இந்த இஸ்ரவேலர் பரிசேயர் சதுசேயர் ஆசாரியர்லாம் இயேசுக்கிட்ட ஒப்படைச்சிட்டதுனால, அதனால் போய் இயேசு சிலுவைக்கு போகலை. அதை பற்றி எழுதியிருக்குது. தேவனுடைய முன் தீர்மானத்தின்படியே அவர் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். அதை நீங்கள் அந்த இயேசுவை பிடிச்ச அந்த துன்மார்க்கர் கையில் நீங்கள் ஒப்படைச்சிங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படியானா அங்கே பாருங்கள், இயேசு தாமாக சிலுவைக்கு போகிறார். இந்த ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, மறுபடியும் திரும்ப எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த அதிகாரத்தை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன் அப்படி சொல்கிறார். அப்போ நான் சிலுவைக்கு போய் ஜீவனை கொடுக்கறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் போகிறேன். ஒரு இடத்துல சொல்கிறாரு, நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் இந்த சிலுவைக்கு போகாமல் என்னை காப்பாற்றுறதுக்கு 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை கர்த்தர் அனுப்ப மாட்டாருன்னு நினைக்கிறியா? ஆனால் நான் அதுக்காக தான், சிலுவைக்கு போகிறதுக்காக தான் வந்தேன், அதனால் இதிலிருந்து மீட்டு விடன்னு நான் எப்படி கேட்க மாட்டேன் அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். அப்போ அவர் உண்மையிலேயே மனிதனிடத்தில் அன்பு கூர்ந்து மனிதனை மீட்கிறதற்காக, அதற்காக பரிகாரம் செய்ய தன் ஜீவனையே கொடுக்கிறார். ஜீவனையே கொடுக்கறது இந்த பட்டயத்தை எடுத்து விசுக்குன்னு வெட்டுனாக்க அப்படி சாகிறதில்ல. சிலுவை பாடுகளில் மரணம், அது எவ்வளோ பயங்கரமானது, கோரமானது, கோர சிலுவை என்று சொல்லுகிறோமே, அப்படி கோரமான சாவை அவர் சந்திக்க வேண்டியதாயிற்று. மனுஷனுக்காக, மனுஷனுடைய மீட்புக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பிதா இயேசுவை அனுப்புகிற அளவுக்கு அவர் அன்பு இருக்குது. இயேசு தன் ஜீவனை மனுஷனுக்காக கொடுக்குற அளவுக்கு, இவ்வளோ பாடுகளோட சகித்து கொண்டு அதை கொடுக்குற அளவுக்கு அவருக்கு மனசு இருக்குது. யோசித்து பாருங்கள், சிலுவையில் இருக்கும்போது பிசாசு சொல்கிறான், இந்த ஆட்டில் ஏவி விட்டு நீ இறங்கி வா, அப்போ நீ தேவனுடைய குமாரன்னு விசுவாசிக்கிறான் அப்படின்னு சொல்ல வைக்கிறான். அப்போ ஒருவேளை இயேசுனாருக்கு கோபம் ஆத்திரப்பட்டு சிலுவையில் ஆணியை பிடிங்கிட்டு இறங்கி ஏன்னா என்னை பற்றி என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா காரியம் கெட்டு போயிடும். தேவ அன்பினாலே செய்ய வேண்டிய காரியம் செய்யப்படாமல் போய்விடும். அதனால் அந்த தேவ அன்போட கூட ஒரு பொறுமை, நீடிய பொறுமை அங்கே இருந்திருக்கிறது நீங்கள் பார்க்கிறீர்கள். தேவ அன்புனா வெறுமனா அன்பு கூர்ந்து இந்த சாப்பிடு, உனக்கு இதை தர்றேன் அதை தர்றேன் அப்படி மட்டும் இல்லைங்க. இங்கே ஒருவரை மீட்க வேண்டுமானால் மிக நீடிய பொறுமையோடு இருந்து மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய அவ்வளோ வேதனைகளை சகித்து கொண்டு ரத்தம் சிந்தி ஜீவன் கொடுக்க வேண்டியதாயிற்று. அவ்வளவு பொறுமை, அவ்வளோ நீடிய பொறுமை அவரிடத்தில் இருந்தது. அப்போ அந்த அன்பு அந்த
இந்த எல்லா விரோதங்களையும் சகித்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதனால தான் 1 கொரிந்தியரில் 13வது அதிகாரத்தில் அன்பு பற்றியதான ஒரு சாப்டரே அதில் இருக்குது. வாசிச்சிடுறேன். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசமுள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் என்ன? ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவதும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அன்பு பற்றிய ஒரு சாப்டரை இங்கே எழுதியிருக்குது. அன்பு வெறுமனே அன்புன்னு மட்டும் இல்லை, அதோடைய மற்ற வெளிப்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கலாத்தியரில் 5வது அதிகாரத்தில் நீங்கள் கொஞ்சம் ஆவியின் கனி அதில் நீங்கள் வாசிக்கலாம். ஆவியின் கனின்னா எது? பரிசுத்த ஆவியானவருக்கு தனி கனியா? இல்லை. தேவன் எப்படிப்பட்டவரோ அப்படியே இயேசு இருக்கிறார், இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படியே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதனால தான் 1 3 3 1ன்னெல்லாம் நம்ம ஆட்கள் போட்டு குழப்புவாங்க. தேவன் எப்படி சிந்திக்கிறாரோ செயல்படுகிறாரோ அப்படியே இயேசு செய்கிறார், இயேசு செய்கிறபடியே பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். அதனால தான் அவங்க எல்லாருமே அவங்க திங்கிங், அவங்க பேச்சு, அவங்க சிந்தனை, அவருடைய பேச்சு, அவருடைய செயல் எல்லாம் ஹார்மோனியஸாக ஒன்றோடு ஒன்று இசைந்திருக்கிறது. இன்றைக்கி நம்ம அப்படி இருக்கணுங்கிறார் பவுல். சொல்கிறார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரோ நாங்கள் நினைக்கிறோம், அவர் என்ன சொல்கிறாரோ நாங்கள் அதை சொல்கிறோம், என்ன செய்கிறாரோ அதை நாங்கள் செய்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம், நாங்கள் உடன் ஊழியக்காரராக இருக்கிறோம் அப்படி சொல்கிறான். அதை நினச்சி பாருங்க. இப்போ ஆவியின் கனின்னா தேவனுடைய அன்பை பூரணமாக காட்டக்கூடிய ஒரு காரியம். அதைத்தான் இங்கே வாசிக்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு. முதல்ல சொல்லப்படுகிறது அன்பு. இந்த அன்பு தான் மீதி சொல்லப்படுகிற எல்லா காரியங்களுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த விவரத்தை கவனிச்சிங்களா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அப்படி இந்த 9 காரியங்களை சொல்லியிருக்க. இந்த 9 காரியமும் அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. மீதி 8ம் இந்த அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த அன்பு, தேவ அன்பு மாம்சத்தின் கிரியைகளுக்கு விரோதமாகவும் இருக்கிறது. இந்த மாம்சத்தின் கிரியை பாவிகள்கிட்ட காணப்படுறது. ஆனால் தேவ அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட வெளிப்படக்கூடியது. கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட அந்த மாம்ச கிரியைகளுக்கு இடம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாம்ச கிரியைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறது. அதை நான் வாசித்து காட்டுறேன். அதில் 16வது வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள்.
அப்போ அன்பு, தேவ அன்பு ஆவிக்கேற்றபடி நடக்கும்போது தேவ அன்பு இந்த மாம்சத்தின் இச்சைகளை அதோடைய கிரியைகள்லாம் அழிக்குதான். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள், தேவனற்றவர்களுடைய வாழ்க்கையில் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், அன்பு இல்லைன்னா விபச்சாரம் வந்துடும், அன்பு இல்லைன்னா வேசித்தனம் வந்துடும், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இவ்வளவும் தேவனற்றவர்கள்ட்ட, தேவ அன்பு இல்லாதவங்ககிட்ட இருக்குது. இதெல்லாம் அந்த பாவத்துக்குள்ளே இருக்கிறவர்கள்ட்ட இருக்கிறது. இந்த இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட உடனேயே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. தேவ அன்பு இந்த பொல்லாத பாவ மாம்ச இச்சைகளுக்கு விரோதமாக செயல்படுகிறது. ஆதலால் நமக்குள்ளே மாம்ச இச்சையின் கிரியைகள் வெளிப்படுவதில்லை. அங்கே இல்லை, அதை வெளியே விரட்டியாச்சு. அதை நீங்கள் நினைத்து பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. இன்னும் சிலர் சொல்கிறாங்க, நாங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாத்தையும் செய்து நாங்கள் தேவனுடைய நீதிமான் ஆகிறோம்னு. அந்த காலத்தில் பரிசேயர்கள் அதை சொன்னாங்க. அந்த யூதர்கள் ஏன்டா ரட்சிப்பை இழந்தாங்கன்னு பார்த்தா, இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானாரே, அதை விட்டுவிட்டு அதன் மீது வைக்கிற விசுவாசத்தை விட்டுவிட்டு இவர்கள் நியாயப்பிரமாணம் 10 கட்டளைகள் மூலமாக நான் நீதிமான் ஆகிறேன், 10 கட்டளைகளை நிறைவேற்றுகிறேன், அதில் நீதிமான் ஆகிறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அங்கே தேவனுடைய அன்பை விட்டு விட்டார்கள். தேவனுடைய அன்பு எங்கே வெளிப்படுது? இயேசுவை தேவன் சிலுவையிலே நமக்காக ஒப்பு கொடுத்ததிலே வெளிப்படுகிறது. அதனால தான் பார்த்தோம், தம் ஒரே பேரான குமாரனை நமக்காக சிலுவையிலே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நீங்கள் வாசிக்கிறீர்கள். அந்த அன்பு எங்கே வெளிப்படுது? இயேசுவை தேவன் சிலுவையிலே ஒப்பு கொடுத்ததிலே வெளிப்படுகிறது. தேவ அன்பு 10 கற்பனையில் வெளிப்படலைங்க. 10 கற்பனையில் அந்த அன்புங்கிற வார்த்தையே இல்லை. அந்த 10 கற்பனைகள் மூலமாக ரட்சிக்கப்படலான்னு நினைக்கிறாங்க, அது முடியாது. ஆனால் நான் சொல்லுவேன், 10 கற்பனைகள் ரட்சிக்கப்பட்டவன் மறுபடியும் வேறு வழிபாடுகளுக்கு போகாதிருக்கும்படி ரட்சிக்கப்பட்டவன் தன்னை கர்த்தருக்குள் காத்து கொள்ளும்படியாக 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லுவேன். 10 கட்டளைகள் யாருக்கு கொடுக்கப்பட்டது? தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு. ஏன் கொடுக்கப்பட்டது? இந்த 10 கட்டளைகள் இல்லைன்னாக்கா இவங்க கண்ணுக்குட்டி செஞ்சு அதை ஆராதிக்க போயிடுவாங்க. அப்போ இவங்களுக்கு கட்டளை வேணும் அப்படின்னு சொல்லி 10 கட்டளைகளை கர்த்தர் கொடுத்தார். எதுக்கு? ரட்சிக்கப்படுறதுக்கு இல்லை. ரட்சிக்கப்பட்டவர்கள் தன்னுடைய அந்த ரட்சிப்பை இழந்து போகாமல் காத்து கொள்வதற்காக இந்த 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. ஹலோ, அதை புரிந்து கொள்ளுங்கள். நியாயப்பிரமாணத்து மூலமாக ரட்சிப்பு கிடையாது. ஆனால் நியாயப்பிரமாணத்து மூலமாக தன்னுடைய ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள முடியும். இங்கே இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். கலாத்தியர் 5:6 வசனம். கிறிஸ்து இயேசுவிடத்தில் விருத்தசேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. கிறிஸ்து இயேசுவிடத்தில் விருத்தசேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அதாவது ஒருத்தன் ரட்சிக்கப்படுறதுக்கு ஆபிரகாம் எப்படி விருத்தசேதனம் பண்ணானோ அதுபோல் நாங்களும் விருத்தசேதனம் பண்ணிக்கிறோம். நாங்கள் விருத்தசேதனம் பண்ணிட்டோம், அதனால் நாங்கள் இஸ்ரவேலராக இருக்கோம், ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கோம், அதனால் பரலோகம் கிடையாதுங்க. அப்படி பார்த்தாக்கா ஆபிரகாமுடைய சந்ததியாக வந்த இஸ்ரவேலர் எல்லாருமே பரலோகம் போயிருக்கணும்ல, போகலையே. எவ்வளோ பேர் இப்போ அநேகர் இயேசுகிட்ட கேட்குறாங்க. யார்? பரிசேயர், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினவங்க. ஒருத்தன் கேட்குறான், எல்லாம் ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் கேட்குறான், நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? கற்பனைகளை கைக்கொள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்காக நான் என் சிறு வயது முதல் இந்த கற்பனைகளை கை கொண்டிருக்கிறேன். அப்பொழுது அவனிடத்தில் கர்த்தர் அன்பு கூர்ந்துன்னு இருக்குது. சரி, அது வேற. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? சிறு வயது முதல் கற்பனைகளை கை கொண்டிருக்கிறேன். சரி, கற்பனைகளை கை கொண்டுன்னு அப்போ நீ ரட்சிக்கப்பட்டிருக்கணுமே. அப்போ என்ன சொல்கிறாரு? உனத்தில் இன்னும் ஒரு குறை உண்டு. ஏன்? உன் இருதயம் இந்த பணத்து மேலே இருக்குது.
எல்லாத்தையும் விற்று அது தருத்திரட்டை கொடுத்துட்டு என்கிட்ட என்னை பின்பற்றி வா அப்படின்றார். இருதயம் கர்த்தர் மேலே இருக்கணுமே ஒழிய இருதயம் பணத்து மேலே வரக்கூடாது. அப்போ பணத்தை வச்சிருக்கிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றேன்னு சொல்கிறான், ஆனால் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை. நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றேன்னு ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் சொல்கிறான். அது ஐஸ்வர்யவானுக்கு கூட முடிஞ்சிருக்கு, சாதாரணமாக முடியாது, ஆனால் அந்த ஐஸ்வர்யவானுக்கு அது முடிஞ்சிருக்கு. நான் சிறு வயது முதல் நான் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டிருக்கிறேன், கற்பனைகளை கை கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறான். ஆச்சரியமா இல்லை? நான் இப்போ சொன்னேன்ல, அந்த கற்பனைகள் 10 கட்டளைகள் ரட்சிப்பை இழந்து போகாமல் காப்பாற்றுமே ஒழிய அது ரட்சிப்புக்குள்ளே நடத்தாது. இப்போ இங்கே இந்த வசனத்தை கவனிங்க. கிறிஸ்து இயேசுவிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமல் ஒன்றுமில்லை. அதே போல் நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷன் ரட்சிப்புக்குள் நடத்தாது. ஆனால் இங்கே பாருங்க, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் என்ன கிரியை? அன்பின் கிரியைகள். இந்த அன்பு யார்? தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். வெறும் விசுவாசம் இல்லை, நான் அந்த பணக்காரன் மேலே விசுவாசம் வச்சுருக்கேங்க, அது வேஸ்ட்டு. தேவ அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசம் அது என்ன செய்யும்? அவனை கிறிஸ்துக்கிட்ட கொண்டு வருகிறது. நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை கிறிஸ்துவிடத்தில் வழிநடத்தக்கூடிய உபாத்தியாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. நான் அதை வாசித்து காட்டுறேன். கலாத்தியர் 3:24 வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவிடத்திலே வழி நடத்துகிற உபாத்தியாக இருந்தது. நியாயப்பிரமாணம் என்ன வந்துச்சான்? இங்கே ரட்சிப்பு இல்லை, இயேசுநாதர்கிட்ட போ, அங்கே தான் அவர் தான் உனக்கு பாவத்துக்கு பரிகாரம் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணம் சொல்லுதான், போ அங்கே இயேசுநாதர்கிட்டன்னு. என்ன சொல்லியிருக்கு? நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்காக நியாயப்பிரமாணமானது நம்மை கிறிஸ்துவிடத்திலே வழிநடத்துகிற உபாத்தியாக இருந்தது. அப்போ நியாயப்பிரமாணம் ரட்சிக்கலை, இயேசுக்கிட்ட போன்னு சொல்லுது. அப்படியானா தேவ அன்பு நியாயப்பிரமாணத்தில் இல்லை. அங்கே அன்புங்கிற வார்த்தையே இல்லைன்னு சொன்னேன் அதில். ஆனால் அது என்ன செய்தான்? அந்த அன்புக்கிட்ட போ, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அங்கே போ அப்படின்னு சொல்லுதான். அப்போ இதை நினைத்து பாருங்கள். நான் சொன்னேன், மனுஷன் சிருஷ்டிக்கப்படும்போது தேவனுடைய சாயலில், ரூபத்தில், சுபாவத்தோட, அன்போட, மகிமையோட அவன் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தான். பாவம் செய்தபோது கர்த்தருடைய பிரசன்னம் போயிடுச்சு, பரிசுத்த ஆவியானவர் போயிட்டார், தேவனுடைய சுபாவம் அவன்கிட்ட போயிடுச்சு. பாவம் செஞ்சதுனால பிசாசுடைய சுபாவம் அவன்கிட்ட வந்துருச்சு. பாவத்துக்கு அடிமையாக, பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறான். நரகத்துக்கு தப்ப முடியலை. நிர்பந்தமான மனுஷன். நல்ல காரியங்களை செய்யணுங்கிறான், செய்ய முடியல. கெட்ட காரியத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறான், செய்யாமல் இருக்க முடியல. எவ்வளோ நிர்பந்தமான மனுஷன்னு பாருங்கள். அப்போ இவ்வளவு பயங்கரமான நிலைமையிலிருந்து மீட்டு விடுகிற ஒருவர், அதான் மீட்பர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம எல்லா பாவங்களை விட்டு நம்ம பாவங்களை கழுவுகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது. அப்போ பாவம் தொலைஞ்சிச்சுன்னா சாபம் தொலைஞ்சுது. இப்போ பாவம் இல்லைன்னா தேவனோடு கூட மறுபடியும் நமக்கு உறவு உண்டாகிறது. அந்த உறவு என்ன செய்து? நம்மளை தேவனுடைய பிள்ளையாக்குகிறது. தேவனுடைய பிள்ளையான தேவனுடைய ஆசீர்வாதங்களெல்லாம் பெற்றுக்கொள்ள வைக்கிறது. தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. நான் அதை வாசித்து காட்டுறேன். ரோமர் 5வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். ரோமர் 5வது அதிகாரத்தில், ரோமர் 5:5, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், கவனிங்க, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். அப்போ பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் இன்னொரு விஷயத்தை நான் சேர்த்து சொல்கிறேன். நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட அநேகர் இன்னும் நான் பாவி, நாம் மனுஷனாக தானே இருக்கோம், மனுஷன்ட்டா பலவீனம் இருக்கும்ல,
அதனால் மனுஷன் பாவி தானே அப்படி சொல்லக்கூடிய அநேக விசுவாசிகள் ஊழியக்காரர்களோட இருக்கிறாங்க. ஆனால் அது ஏன்னா தேவனை அறிகிற அறிவு இல்லாததுனால அவங்க பிசாசோடைய காரியங்களை தங்களுக்கு கிட்ட இருக்குதுன்னு ஒத்துக்கிறாங்க, அதை விட்டு விலக முடியலன்னு நினைக்கிறாங்க. ஆனால் விசுவாசம் சரியாக இருந்தால் தானே அவங்க சரியாக செயல்பட முடியும். அவங்க நான் பாவின்னு சொல்லும்போது அப்போ இயேசுவின் ரத்தம் அவங்கள கழுவலைன்னு அல்லது இயேசுவின் ரத்தம் அவங்கள கழுவி சுத்திகரிக்க முடியாத அளவுக்கு அவங்க பாவம் அவ்வளோ பெருசுன்னு அப்படி நினைக்கிறாங்களா? அப்படி நினைக்கக்கூடாதே. அப்போ இயேசுவின் ரத்தம் நம்மளை கழுவுறதை விட வேறு நம்ம வெள்ளை சட்டையை போட்டு பரிசுத்தமாயிடலாமா? அதுவும் நடக்காதே. அப்போ இயேசுவின் ரத்தம் செய்ய முடியாத இந்த வெள்ளை சட்டை செஞ்சிருச்சா? அப்படியும் இல்லையே. ஆதலால் இதை சற்று நிதானித்து கவனித்து பாருங்கள். தேவ அன்பை நாம் உணர்ந்து கொண்டால், தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்தால் நம்ம தேவ அன்பில் நடப்போம். ஆனால் என்ன பிரச்சனை, நம்ம தேவ சாயலில் இருக்கிறதுங்கிறதும் உணர்வு இல்லாமல் இருக்கிறோம், தேவனுடைய ரூபத்தில் இருக்கிறோங்கிறதும் சரி, தேவனுடைய சுபாவத்தோடு இருக்கிறோங்கிறதும் சரி, தேவ மகிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதும் சரி, இது எல்லாம் நம்ம உணராமல் இருக்கிறோம். அப்புறம் நமக்குள்ளே ஆத்திரம், கோபம், சண்டையெல்லாம் வர்றப்ப எங்கெங்கே தேவ அன்பு நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் உண்மையிலேயே தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், தேவனுடைய சுபாவம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய அன்பு எல்லாம் நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரம் பழைய சரீரம்தான். ஆனால் உள்ளே இருக்க உள்ளான மனிதன் தேவனுக்கு சொந்தமானவன். உள்ளான மனிதன் பரிசுத்தமாக்கப்பட்டவன். உள்ளான மனிதன் நீதிமானாயிருக்கிறான். உள்ளான மனிதன் மகிமை உள்ளவனாயிருக்கிறான். உள்ளான மனிதன் தேவ அன்பினால் நிறைந்திருக்கிறான். இதை நம்முடைய இருதயத்திலிருந்து அந்த தேவ அன்பை வெளிப்படுத்தக்கூடியதை ஆட்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை இந்த நல்ல வழியிலே நடத்தி அவர் உங்களில் இருக்கிற அந்த தேவ தன்மையை உங்களுக்குள்ளேருந்து வெளிப்பட பண்ணுவார். அதனால தான் சொல்லுவோம், உங்களை மற்றவர்கள் பார்க்கும்போது, இந்த உலகத்தார் உங்களை பார்க்கும்போது உங்களிடத்தில் இயேசுவை காண வேண்டும். எப்படி இயேசுவை காண்றது? தேவனுடைய தன்மைகள், தேவனுடைய குணாதிசயங்கள் அங்கே இருக்கும்போது தான் அவருடைய சாந்தம், அவருடைய மனத்தாழ்மை, அவருடைய நன்மை செய்கிறவராய், அவர் அன்புள்ளவர்களாய், அவர் இரக்கமுள்ளவராய், அவர் மனதுருக்கம் உள்ளவராய், நன்மை செய்கிறவராய் இருந்தாரே, அதுபோல் இருக்கும்போது தான் மற்றவர்கள் இயேசுவை நம்மிடத்தில் காண முடியும். இதுக்கெல்லாம் தடையாக இருக்கிறது எதுன்னு நினைக்கிறீங்க? இப்படி ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் அறியாமல் இருக்கிறது. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் அப்படி சொல்கிறார். அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்கிறார், என் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு. அப்போ அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், அறிவை அடைந்து கொள்ளும் பொழுது விடுதலையாகிறார்கள். எதிலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை. பாவத்துக்கு அடிமையாக இருக்கணும், பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறான். பிசாசுக்கு அடிமையாக இருக்கணும், பிசாசு இடத்துலேருந்து விடுதலை ஆகிறான். நரக ஆக்கினையிலே சிக்குண்டவன் அதிலிருந்து விடுதலை ஆகிறான். அவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அதனால தான் சொன்னேன், ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட உடனடியாக அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வருகிறார், உள்ளே தங்குகிறார். அது மாத்திரமல்ல, நாம் ஆவியில் அனலாக இருக்கும்போது தேவனுடைய சுபாவம் நமக்குள்ளேருந்து வெளிப்படுகிறது. தேவனுடைய அந்த தன்மை, அவருடைய மனநிலை நமக்கு உண்டாகிறது. அதனால தான் பவுல் சொல்கிறான், எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று. யோசித்து பாருங்கள். தேவ அன்பு உங்களுடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இப்போ நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்படாதவர் கூட பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக, ஆக்சிடெண்ட்லேருந்து காப்பாற்றுறதுக்காக நான் செத்தா பரவாயில்லன்னு போய் பிள்ளையை காப்பாற்றுறாங்களே, அது யார்? விழுந்து போன மனுஷன், பாவியாக இருக்கிற மனுஷன். அந்த பாவியாக இருக்கிற மனுஷன்ட்ட கூட தேவ அன்பு இன்னும் கொஞ்சம் இருக்குது. அப்படி இருக்க நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது கர்த்தருக்காக ஜீவனை கொடுக்கவும் நீங்கள் தயங்க மாட்டீர்கள். கர்த்தருக்காக இரத்த சாட்சியை மறிக்க வேண்டுமா, நான் சாகிறேன் என்று சொல்வீர்கள். கர்த்தருக்காக மரணத்தை சந்திக்க ரெடி என்று சொல்வீர்கள். உலகத்தாரை கண்டு நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். சுவிசேஷத்தை அறிவிப்பீர்கள். எவ்வளவு தடை வந்தாலும், எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும், கொன்று விடுவேன் என்று சொன்னாலும் கூட நீங்கள் கர்த்தருக்காக ஜீவனை கொடுக்க ஆயத்தமாக இருப்பீர்கள். ஏனென்றால் தேவ அன்பு உங்களுடைய இருதயங்களில் இருக்கிறது. இயேசுவானவர் தேவ அன்பினாலே நமக்காக ஜீவனை கொடுத்தார். இன்று நாம் இயேசுவுக்காக, கர்த்தருக்காக தேவைப்பட்டால் ஜீவனையும் கொடுப்போம். அல்லேலூயா.
தேவ அன்பு உங்களுடைய இடத்துல இருக்கிறது. அதை நினைத்து பாருங்கள், வேத வாக்கியங்களை வாசியுங்கள், இதில் தியானம் பண்ணுங்கள். அப்பொழுது தேவ அன்பு உங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதை அறிவீர்கள், கர்த்தருக்காக வாழ்வீர்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.